ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 24,890க்கு மேலே ஓப்பன் ஆனதுனால அப்படியே வந்து பாசிட்டிவில் போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு டவுசோன் நாஸ்டாக் நேற்று மாதிரியே வந்து ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு நான் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃப்ளாட் ஓப்பனிங் ஆனது வந்து 25,063க்கு மேலே நடக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா 25,150 அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 25,220 வரைக்குமே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்ளை ஏறுறதுக்கு. ஸோ இன்கேஸ் கீழே இறங்குது 25,063க்கு கீழே இறங்குதுன்னா 24,890 அப்படிங்கிறது தான் சப்போர்ட் லெவலில் இருக்கும் நிஃப்டிக்கு. ஓகேவா, இன்னைக்கு ஆக்சுவலி நல்லா ஏறுறதுக்கு காரணமே ஐடி செக்டாரும் பேங்கிங் செக்டாரும் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் நாளைக்கு தேவையான லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 25,063க்கு மேலே ஓப்பன் ஆகி 150ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் ஆகும், 220ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் 25,063 கீழே வந்துச்சுன்னா 24,890 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ மேஜர் வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியும் ஐடியும் தான். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் நோக்கி போயிட்டான். ஸோ நான் சொன்னேன் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ட் போயிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி போயிட்டான். 56,104 இப்போதைக்கு க்ளோசிங் வச்சுருக்காங்க. 56,092 தான் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம். ஸோ இந்நாளைக்கு வந்து இதுக்கு மேலே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் போதும். மொமெண்டம் வந்து 56,600 வரைக்குமே போகும். கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் ரேலி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது பேங்கிங்கில். ஓகேங்களா, இன்கேஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா 55,630 தான் சப்போர்ட் லெவல். இன்னைக்கு ஐடி வந்து தாறுமாறாக ஏறியிருந்தாங்க. செம்ம ரேலி இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து செப்டம்பர் 10 இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நடந்திருக்கு 6 அக்டோபரில் கிட்டத்தட்ட நியர்லி 1 மந்த் ஆக போகுது இந்த மாதிரி ஒரு நல்ல பையிங் போயிட்டு. ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், பிரேக் பண்ணியிருக்கான் 34,250. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 35,350 தான் ரெசிஸ்டன்ட். இப்போ 34,722 இருக்கான். ஓகேவா, ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ பார்க்கலாம் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஐடி. ஹெவி வெயிட்ஸான ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறான், பவுன்ஸ் பேக் கொடுக்குறான். ஸோ பவுன்ஸ் பேக் கொடுக்குறது நல்லது தான். ஆனால் என்னென்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் அவனுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா 1,410 தான். இப்போ 1,375 இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஆகி மொமெண்டம் மற்ற எல்லாமே வந்து நல்ல ஒரு பையிங்கில் இருக்காங்க. ஆனால் ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு மாதிரி தான் இருக்கான். ஸோ அவன் வந்து இந்த லெவலை உடைக்கணும்னு சொல்லியிருந்தான். ஆனால் அந்த லெவலில் டச் வச்சுருக்கான். 978 இது பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அவன் 976 வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கான். 8 வந்து பிரேக் பண்ணல. ஒரு கேப் அப்பு, ஒரு நல்ல கேப் அப் கிடச்சி அப்படியே வந்து ரெக்கவரி ஆனா அப்படின்னா இவன் எங்கே வரைக்கும் போவான்னு சொல்லிடுறேன். 7-8 பிரேக் பண்ணால் சாலிடாக வந்து 1000 தாண்டதுக்கு சான்சஸ் இருக்குது. 1013 வரைக்குமே டார்கெட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1000 பிரேக் பண்ணணும். 1000 பிரேக் பண்ணிச்சுன்னா 1013 வரைக்கும் வந்து அப்சைட் போகும். ஓகேங்களா, ஓகே. உங்களுக்கு வந்து லாட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன், ரைட்டுங்களா. ஸோ அதில் வந்து நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 75 இருந்து 65 மாற்ற போகிறாங்க. இது எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு அப்புறத்துலேருந்து தான். அதாவது சாரி, டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி மந்தோட ஃபஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ நிஃப்டி வந்து 75லேருந்து 65ஆகவும், பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து 35லேருந்து 30ஆகவும் மாறப்போகுது. ஃபின் நிஃப்டி வந்து 65லேருந்து 60, மிட் கேப் நிஃப்டி வந்து 140லேருந்து 120. இந்த மாதிரி வந்து லாட் சைஸ் வந்து மாற்றுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி எப்போனா 6 Jan 2026. ஓகேங்களா, அதே மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பைரி வந்து 27 ஜனவரி. அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மற்ற எதுக்குமே வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இப்போதைக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது இது மட்டும்தான். நிஃப்டியில் வந்து லாட் சைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இவங்க கம்மி பண்ணாலே பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 50ல் வச்சுருந்தாங்க, மறுபடியும் 25க்கு மாற்றினாங்க. ஸோ மறுபடியும் ஏற்றுறோன்னு சொல்லிட்டு 50க்கு திரும்ப கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா திரும்ப 75ல் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. இப்போ 75லேருந்து 65 கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப ஏற்றுவாங்களா என்ன ஏதுன்னு தெரில. ஸோ ஓகே, பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.